ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي القرآن الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் உன்னதமான ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது பராமத்தினுடைய இரவை நிறைவு செய்துவிட்டு அதனுடைய பகலிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் என்னென்ன வாக்கியங்களை எல்லாம் இந்த நாளில் நமக்கு தர வேண்டும் என்பதாக ஆவல் கொண்டு இருக்கிறானோ அனைத்து வாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆசிரியர் புரிவானாக. என்னென்ன ஆபத்துகளை விட்டும் இந்த வாக்கியம் மிகுந்த வராரத்தின் மூலமாக விடை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஆசைப்பட்டானோ அப்படிப்பட்ட விடையை பாதுகாப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஒரு உன்னதமான பராணத்தினுடைய இரவை நாம் அடைந்து விட்டு அந்த சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கு அடுத்த நாள் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருப்பது என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் நினைவை நமக்கு தூண்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் முழுக்க ஒரு வழிமுறையை கையாளுவான். அதாவது நன்மையான விஷயங்களை குறித்து பேசக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த நன்மையான விஷயத்திலே ஆர்வத்தை ஊட்டியதற்கு பிறகு அதை தொடர்ந்தார் போன்று தீமையான விஷயத்தை குறித்தும் பேசுவான். காரணம், அந்த தீமையான விஷயங்கள் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. வெறுமனே நன்மையினுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவது மட்டுமில்ல, தீமையான விஷயம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற பக்குவமும் உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது மாதிரியான ஒரு வழிமுறையை கையாளுவதை நம்மால் பார்க்க முடியும். சுவனத்தை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ் அதை தொடர்ந்து நரகத்தை குறித்து பேசுவான். நல்லடியார்களை குறித்து பேசக்கூடிய அல்லாஹ் அதை தொடர்ந்து தீய மனிதர்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பேசுவான். பேசுவதற்கான காரணம், இது போன்று நீங்கள் இருங்கள், இது போன்ற விஷயத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் அதே அமைப்பிலே தான் நாம் இன்றைய நேரத்தையும் இன்றைய நாளையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். அதாவது நேற்றைய தினம் பராத்தினுடைய இரவு, சுவனத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வினுடைய விசேஷங்கள் அதிகமாக குவிந்திருக்கக்கூடிய ஒரு பராத்தினுடைய நாள் என்பதாக நாம் சந்தோஷப்பட்டோம் என்று சொன்னார். மறுபக்கம் அடுத்த நாள் விடுகின்ற பொழுது ஷைத்தானினுடைய எல்லா அனாச்சாரங்களும் களியாட்டங்களும் குடியேறக்கூடிய
நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய, குறிப்பாக இளைஞர் வட்டாரத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான நாளாக இருக்கக்கூடிய காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இதனுடைய தெளிவும் இதனுடைய விழிப்புணர்வும் பெற்றோர்களாகிய வாலிபர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானதாக இருக்கிறது. இன்னைக்கு ஈமானை துளைத்துவிட்ட நம்முடைய பிள்ளைகளில் பல நபர்கள் அதற்கான காரணம் இது போன்ற ஒரு ஆபத்தான செயல்பாடுகளை உன்னதமானதாக ஏற்றுக்கொண்டதின் விளைவுதான். அன்பானவர்களே, எனவே இந்த காதலர் தினம், இந்த காதல் என்கின்ற விஷயத்தை குறித்துண்டான விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக தேவை. காதல் அப்படின்னா அன்பு என்ற அர்த்தம். அன்புக்கு போய் இஸ்லாம் எதிரியா? அன்பை போதிக்கக்கூடிய இஸ்லாம். அப்பன்னா காதலை இந்த தீனுல் இஸ்லாம் சிகப்பு கம்பளம் விரித்து தாராளமாக வரவேற்க தானே செய்யும். என்ன வைக்கிற பொருள் மேல வித்தியாசம். பொருளை நாம் நேசிக்கிறோம், அதை நாம் நேசிக்கிறோம், இடத்தை நேசிக்கிறோம், தாய் தந்தையை நேசிக்கிறோம், வருங்கால மனைவியை நான் நேசிக்கிறேன், வரக்கூடிய கணவனை நான் நேசிக்கிறேன் என்பதாக கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டு என்பதாக நினைக்கக்கூடிய ஒரு பூனை அதனுடைய சித்தாந்தத்தை போன்று சில இளம்பட்டம் அறிவுஜீவிகளாக பேசுகிறோம் என்ற மமதையில், எண்ணத்தில் இது மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறார். பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் இந்த உலகத்திற்கு இந்த காதலின் மூலமாக லவ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தையாக இருந்தது. இன்னைக்கு அது ஒரு புனிதமான ஒரு வார்த்தையாக, உலகத்திலே ஆக சிறந்தது, உயிர் பெரியதா காதல் பெரியதா, காதல் தான் பெரியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை வார்த்தை ஜாலத்திற்கு அல்ல, அதையே உண்மையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில இளைஞர்கள், சில இளைஞர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் அது மாதிரி இருந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நல்ல படிக்கணும், நல்ல வரணும் என்பதற்காக கல்லூரிகளில் சேர்க்கப்படக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குதா, உனக்கு லவ் இருக்குதா, அப்படி இல்லைன்னா நீ அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவனாக இருக்கிறாய், அல்லது வாழ்வதற்கே தகுதியற்றவனாக இருக்கிறாய், நீ எல்லாம் எதுக்காண்டி இருக்கிற என்பதை போன்ற வார்த்தைகள் வாலிபர்களுக்கு மத்தியிலே, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அது சர்வசாதாரணமாக புழக்கப்படுவதை நம்மால் பார்க்கிறோம். இதை நாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. காரணம், இன்று இஸ்லாத்திற்கு எதிரான கேவலமான அசிங்கமான பண்புகளை எல்லாம் பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய யூத நசராக்கள் மீடியாக்களின் மூலமாகவும் சரி, அல்லது வேறொரு தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தன்னுடைய கல்ச்சரை பரப்புவதற்கு இந்த லவ், காதல் என்கின்ற ஒன்றை வைத்துதான். அது வணிக அடிப்படையில், வியாபார அடிப்படையிலும் சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணனா 4 பேர் உன்னை திரும்பி பார்ப்பாங்க, இந்த கண்ணாடி போட்டோன்னா 5-6 பேர் ஒன்று அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாமே திரும்பி பார்ப்பார்கள் என்பதாக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். இவைகளெல்லாம் ஒவ்வொரு இளைஞன் நாம் பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய, நல்லொழுக்கம் உள்ளவனாக வளர வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பார்க்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், அனுதினமும் நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய செல்போனில் இருக்கக்கூடிய உபகரணங்கள், இவைகள் அனைத்தும் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்வதற்கு மிக மைய கருத்தாக வைத்திருப்பது என்பது, அது ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் மைய கருவாக வைத்திருப்பது என்பது இந்த காதல் சம்பந்தப்பட்ட காமத்தை தூண்டக்கூடிய செயல்பாடுகள், அசிங்கமான செயல்பாடுகள். இதனுடைய வீரியம் நமக்கு புரியாததின் காரணத்தினால், இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பாலுணர்வு ஈர்ப்பு தானே என்பதாக நாம் சாதாரணமாக எண்ணிவிடுகின்ற காரணத்தினால், காலப்போக்கில் அந்த
பிள்ளைகள், புத்தி புத்தி வளர்த்தெடுத்த பிள்ளைகள், குர்ஆனை போதித்து வளர்த்தெடுத்த பிள்ளைகளும் கூட அவர்கள் வழி தவறி கடைசியாக ஈமானையும் இழந்து எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் வழி தவறி நரகத்தினுடைய எரிக்கட்டைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அன்பு பெருமக்களே, இந்த நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா இந்த விஷயத்திலே என்ன ஒரு வழிகாட்டுதலை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அசிங்கங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்திலே கடுகளவும் அணுவளவும் இடமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா முஃமின்களுக்கு, ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு பேருபகாரம் செய்து விட்டான் என்று சொல்கிறான். அது என்ன? குறிப்பிட்டு முஃமின்களுக்கு பேருபகாரம் செய்து விட்டான், எல்லா மனிதர்களுக்கும் பேருபகாரம் செய்து விட்டான் என்று தானே சொல்ல வேண்டும். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு பேருபகாரம் செய்து விட்டான் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகமே சோதனைக்காக படைக்கப்பட்டது. இந்த சோதனை உலகத்தில் சாதிப்பதற்கான அனைத்து சாதனங்களும் ஒன்றாக கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இந்த உலகத்தினுடைய சோதனை எதை மையமாக வைத்து, இந்த உலகத்தினுடைய சோதனை எதை மையமாக வைத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லொழுக்கம் பேணக்கூடிய நபர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் உங்களுக்கு வாழ்வியலை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், மௌத் என்பதை வைத்து, ஹயாத் என்பதை வைத்து உங்களுக்கு வாழ்க்கை முறையை அமைத்து வைத்தது எதற்கு தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நல்லொழுக்கம், உங்களில் ஆக சிறந்த நல்லொழுக்கம் பேணக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று நல்லொழுக்கத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா வாழ்வினுடைய லட்சியமாக, சாதனையினுடைய இலக்காக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். இந்த நல்லொழுக்க சாதனையில் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்றால், நல்லொழுக்க சோதனையில் நாம் சாதனை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சாதனங்களையும் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். முதலாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் குர்ஆன் ஏற்படுத்திய நல்லொழுக்கம் வேறு எந்த சீர்திருத்தவாதியோ அல்லது வேற எந்த ஒரு புத்தகமோ ஏற்படுத்தவில்லை, இதுவரையிலும் ஏற்படுத்த முடியாது என்பது நிதர்சனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கின்ற முதலாவது இறைவசனம் இந்த பூமியிலே வந்து இறங்குவதற்கு முன்பதாக அந்த அரபுலகம் இந்த உலகத்திற்கே அசிங்கத்தை போதிக்கக்கூடிய சமூகமாக இருந்தது, இடமாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த குர்ஆனினுடைய புரட்சி 23 வருடத்திற்கு பிறகு எப்படிப்பட்டதாக மாறியது என்றால், உலகத்தில் எந்த திசையில் நல்லொழுக்கம் என்ற ஒரு முன்மாதிரி தேவைப்பட்டாலும் அந்த முன்மாதிரிக்கான அகராதிகளாக, டிக்ஷனரிகளாக அந்த சமூகம் மாறிப்போனது. அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா குர்ஆனின் மூலமாக ஏற்படுத்திய தாக்கம் என்பது சாதாரணமானது அல்ல. அமீனுல் ஃபத்வா என்று சொல்லக்கூடிய மிஸ்ர் நாட்டினுடைய உலக புகழ்பெற்ற டாக்டர் மௌலானா அஹ்மது மம்தூஹ் என்று சொல்லக்கூடிய ஆய்வறிஞர் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள், குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா பதிவு செய்திருக்கக்கூடிய நல்லொழுக்கம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய இறைவசனங்கள் மட்டும் 6000 இறைவசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். கிட்டத்தட்ட குர்ஆனினுடைய 95% குர்ஆனிலே நல்லொழுக்கத்தை குறித்து பேசுகிறது என்று குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். என்றால் குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. எந்த காலத்திற்கும் எந்த நபருக்கும் பொருத்தமான
எல்லா விஷயங்களையும் சொல்லப்பட்ட, எல்லா விஷயத்தையும் முழுமையாக சொல்லப்பட்ட அற்புதமான வழிகாட்டுதலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம், இது நல்லொழுக்கம் பேணுவதற்கு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். மூன்றாவதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு தந்திருப்பது இந்த இரண்டையும், குர்ஆன் இஸ்லாம் என்று இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியங்களை நம்மிடம் சேர்ப்பிப்பதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்ததினுடைய நோக்கத்தை சொல்கிறார்கள். இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதினுடைய நோக்கம் நல்ல ஒழுக்கத்தை, கண்ணியமான பண்புகளை இந்த மக்களிடத்திலே பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்ப நல்லொழுக்கத்தை பேசாக வைத்திருக்கக்கூடிய 3 சாதனங்களும் ஒன்றாக பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்கே நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய முன்மாதிரி சமூகமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், 10ஓடு 1 11 என்று இல்லாமல் அவர்கள் தனித்துவம் மிக்கவர்களாக, தனித்த முத்துக்களாக அவர்கள் மிளிர வேண்டும் என்பதை இந்த தீனுல் இஸ்லாம் வலியுறுத்தி காண்பிக்கிறார். ஆனால் இன்று ஏற்பட்டதனுடைய விபத்தின் செய்தி என்ன? இன்று பல இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள் அந்நிய கலாச்சாரத்திற்கு, ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளுக்கு விலை போயிருப்பதை, அடிமைகளாக மாறியிருப்பதை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அன்பானவர்களே, அவர்களில் அதிகமானவர்கள் போதைக்கும் சரி, அவர்களில் அதிகமானவர்கள் ஒழுக்கக்கேடான ஆபாசமான செயல்பாடுகளுக்கும் சரி, அல்லது அவர்கள் ஒழுக்கக்கேடான கலாச்சார ரீதியான ஆடை அணிவிக்குதல், முடிவெட்டுதல் போன்ற கலாச்சார ரீதியான பாதிப்புகளுக்கும் சரி, மிக மைய கருத்தாக இருப்பது என்பது காதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றுதான், இந்த விஷம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ரோமானிய கத்தோலிக்கத்தை சார்ந்த ஒருவர் திருட்டுத்தனமாக ஆசை கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் வழிவகை செய்த இவன் மரணித்த அந்த நாளை தான் பிப்ரவரி நாள். இந்த பிப்ரவரி நாளை கலிசடை நிறைந்த, ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த இந்த நாளை காதலர் தினம் என்பதாக கொண்டாடப்படுவதை நம்மினால் பார்க்க முடிகிறது. இதில் கவலையான விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு டெக்னாலஜிகள் அதிகமாகிவிட்ட இந்த சூழலில் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நாகரீகம் என்பதாகவும் போதிக்கப்படுகிறது, அதுதான் ஹீரோயிசம் என்பதாகவும் போதிக்கப்படுகிறது. இந்த அம்சம், காதல் என்கின்ற ஒரு அம்சம் இல்லை என்று சொன்னால் நீ வாழ்வதற்கு கூட தகுதியற்ற, அருகதையற்றவனாக இருக்கிறாய் என்கின்ற ஒரு சித்தாந்தம், நீ ஒரு ஆண்மகனே இல்லை என்கின்றதை போன்ற ஒரு மனநிலை, ஒரு பெண்ணை பார்த்து நீ அந்த அளவிற்கு அழகானவன் இல்லை போல, உன்னை யாரும் ஏற்கவில்லை என்பது போல ஒரு குற்ற மனநிலையை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. காரணம், இந்த ஒழுக்கக்கேடான இந்த பண்பு யாரிடம் இருந்து வருகிறது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இவர்களை அடையாளப்படுத்துகிறான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலினா, அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தினர், வழிகேட்டை தன்வசமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த யூத நசராக்களை அடையாளப்படுத்துகிறான், யூத கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துகிறானோ, அந்த யூத கிறிஸ்தவர்களினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் இன்று காதலர் தினம், லவர்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய தினம். இந்த தினத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா முதல்ல இந்த யூத கிறிஸ்தவர்களை ஏன் இப்படி அடையாளப்படுத்த வேண்டும்? அசல்ல இவர்கள் இடத்தில் அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களை அனுப்பி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சமாவது ஒரு மென்மையாக பேசி இருக்க வேண்டும் இல்லையா?
ஒவ்வொரு தடவையும் சபிக்க வைக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் காலை எழுந்து அவன் தக்பீரை கட்டி முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை அவன் முடிக்கின்ற பொழுது கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்பதாக சொல்லாமல் அவனுடைய இறைவணக்கத்தை நிறைவு செய்வது இல்லை. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்கள் என்பதாக சபிக்க செய்கிறான். வழிகேட்டிற்கு உரியவர்கள் என்பதாக சபிக்க செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையை இவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நரகத்தை தவிர வேறு எதுவும் பரிசாக கிடைக்காது என்பதை அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக நம்மிடத்திலே முன்வைக்கிறான். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி என்பது இந்த யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதல் என்பது. அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவது என்பது நம்முடைய ஹிதாயத்திற்கு வழிகெடுக்கக்கூடிய அம்சங்களை ஏற்படுத்தும் என்பதை தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் தஆலா நிலைநாட்டுகிறான். நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சுக்கணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை கொடு என்பதாக கேட்கக்கூடிய நாம எப்பொழுதும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமான நிலையிலே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இதையும் நினைவிலே வைக்க வேண்டும். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், இதாயத்தை கெடுக்கும்படியாக இருக்கக்கூடிய யூத நசராக்களுடைய பாதையை எங்களுக்கு காண்பித்து விடாதே. அந்த யூத நசராக்களுடைய செயல்பாடுகளில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் எங்களை ஈடுபடுத்தி விடாதே என்பதாக அனுதினமும் துஆ செய்ய சொல்கிறான் என்றால், அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு ஆபத்தான பகுதி என்று. ஏன் இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு இவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் எந்த நோக்கத்திற்காக எவ்வளவு பெரிய இறைநேசர்களை இறை தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினானோ அத்தனை இறைநேசர்களையும் அத்தனை இறை தூதர்களையும் மனோ இச்சை என்கின்ற ஒன்றை காரணத்தை வைத்து அவர்களை கொலை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை உதாசீனம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூக்கி எறியக்கூடிய சமூகமாகவும் இவர்கள் இருந்தார்கள் என்பதுதான். உபகாரம் நிறைய கொடுத்ததற்கு பிறகும் அந்த உபகாரத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்காமல் அதற்கு மாற்றமான நிலையை கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம் என்ன? இந்த காதலர் தினத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்களா? இந்த ஒழுக்கத்தை, இந்த அசிங்கமான பண்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்களா? குர்ஆன் சுட்டி காண்பிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நாட்டிற்கு போய் தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள். ஓடி வந்துட்டாங்க, ஃபிரௌன்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிடிப்பதற்கு முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த 2 பெண்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்து அவர்கள் தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள். தண்ணீர் எடுத்து கொடுத்தானா தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த 2 பெண் மக்களும் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அதில் செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பெண் மக்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம் நல்லா கவனிக்கணும். அந்த 2 பெண் மக்களும் போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து தன்னுடைய வயதான தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு வாலிபர் வந்திருக்கிறார், நல்ல தடகாத்திரமாக இருக்கிறாரு. வயசான காலகட்டத்தில் உங்களால் தண்ணீர் பிடிக்க முடியல, நாங்கள் தான் போய் தண்ணீர் பிடிக்கணுமா இருக்குது. இது மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்பிக்கையான இரையச்சம் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. அவரை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்பதாக அபிப்பிராயம் சொல்ல அவர்களை அழைத்து வரும்படி ஹஜ்ரத் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகளுக்கு சொல்ல, அந்த மகளார் யார்? ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுகிறார்கள், வாருங்கள், நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் பிடித்து கொடுத்த காரணத்தினால் அதற்கான ஊதியத்தை கொடுப்பதற்கு அழைக்கிறார்கள் என்பதாக கூப்பிட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பி செல்கிறார்கள். வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க, வந்தாக கொஞ்சம் பசி இருக்கும், தாகம் இருக்கும், சரி ஏதாச்சும் கிடைக்கும் என்பதாக நினைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிளம்புகிறார்கள்.
கிளம்புகின்ற பொழுது அவர்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார். வழிகாட்டுறவங்க தானே முன்னாடி போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகளார் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுது அவர்களுடைய பாதத்தினுடைய பின்னம் பகுதி அவர்களுக்கு தென்படுகிறது. தென்பட்ட மாத்திரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், கூனு மின் வராயி ஃபஇன்னி ரஜுலுன் இப்ரானியன் ஃபஅஸ்தஹி அன் அன்துர அத்பார அக்தாமிக்கும். பெண்களே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் பின்னாடி வாருங்கள், ஏனென்றால் நான் அந்நிய ஆணாக இருக்கிறேன். ஃபஅஸ்தஹி அன் அன்துர அத்பார அக்தாமிக்கும், உங்களுடைய காலினுடைய பின்னம் பகுதியை பார்ப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அல்லாஹ்வினுடைய அதிருப்தி எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்பதாக நான் வெட்கமடைகிறேன். எதை? பின்னம் பகுதியை, பின்னங்காலை பார்ப்பதற்கு, பாதத்தை பார்ப்பதற்கு, அந்த கால் அணியக்கூடிய அந்த வெடிப்பெல்லாம் வரும் இல்லையா, அந்த பகுதியை பார்த்து விடுவேனோ என்பதாக அச்சப்படுகிறேன். எனவே நீங்க எனக்கு பின்னாடி வாருங்கள் என்பதாக சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? இன்று அசிங்கங்களை தலையில் வைத்து ஆடக்கூடிய, காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய யூதர்கள் எங்கே? என்ன சம்பந்தம் இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும்? ஹஜ்ரத் சய்யிதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். ஒரு தேவைக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருவாக்கத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அசல் ரூபத்திலே வந்து நிற்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசல் ரூபத்திலே வந்து நின்றதின் விளைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2-3 நாட்கள் குளிர் நடுக்கம் வந்தது என்பதாக புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பிரமாண்டமான தோற்றம் அப்படிப்பட்டதாக இருக்கும். எனவே ஹஜ்ரத் மூசா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆண் மகனுடைய தோற்றத்திலே வந்து நிற்கிறார்கள். வந்து நிற்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலேயும் பிறந்த காலத்திலிருந்து இதுகாலம் வரையிலும் எந்த ஒரு அந்நிய ஆணுக்கு முன்பதாக தன்னை காட்டாமல் இருந்த அந்த ஸ்ரீதேவி பெண்மணி இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று தெரியாமல் அது ஒரு ஆண் மகனுடைய தோற்றத்திலே இருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் உடனடியாக பதறிய வண்ணமாக, அழுத வண்ணமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ததை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் சொன்னார்கள், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நீ இறையச்சம் கொண்டவனாக இருந்தால் என்னை விட்டு சென்று விடு, நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சாதாரணமாக முன்னால் வந்து நின்றதற்கு அவர்கள் இந்த இப்பேற்பட்ட வார்த்தையை அவர்கள் மொழிந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உண்மையில் ஒழுக்கமுள்ள இஸ்லாமிய வாலிபன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டும். நீங்கள் முன்னால் போகின்ற பொழுது உங்களுடைய பின்னங்காலை பார்ப்பதற்கு கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்பதாக நினைத்தார்களே, அந்த நினைப்பு முஃமினான ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்க வேண்டும். ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தன்னுடைய அங்கங்கள் வெளிப்படுகிறது என்று சொன்னார். அங்கம் என்றால் முகம் வெளிப்பட்டாலும் கூட வெட்க உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வெட்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு முஃமினான இஸ்லாமிய பெண்மணியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். அப்ப இவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்த விஷயம் என்பது வேறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்த விஷயங்கள் என்பது வேறு. யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் உருவாக்கி கொண்ட சித்தாந்தங்கள் என்பது வேறு. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் சொல்கிறான், கைரில் மக்மூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ் சொன்ன அந்த நேரிய வழிமுறையை தவறிவிட்டு மனோ இச்சையை பின்பற்றிய காரணத்தினால் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட சமூகமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டாம். அப்படி தேர்வு செய்தீர்கள் என்றால் இதுதான் கல்ச்சர், இதுதான் நவீனம் என்பதாக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால்
மன் தஷப்பஹ மின்ஹும் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் யாரை பின்பற்றுகிறார்களோ, ஒப்பாக நடக்கிறார்களோ, அவர்களோடே அவர்கள் நரகத்திலேயும் ஒப்பாக சேர்ந்திருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பு பெருமக்களே, குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களே, இஸ்லாமிய பெண்மணிகளே, நாம் இந்த கல்ச்சரை விட்டு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல குணங்களை நாம் தேடி அறிந்து அதை தன்வசம் உள்ளதாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.